ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐசன்பர்க் ட்ரேடிங் கம்யூனிட்டி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கலாமா, இந்த வீக் ஃபுல்லாக பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ்லாம் போட்டதை நம்ம இன்றைக்கி வந்து ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணலாம். எப்படிலாம் ஸ்டாக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு, அடுத்த மூவ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரிகன் சூப்பர் ஸ்ட்ரக்சர், இந்த ஸ்டாக்ஸ் நான் நேற்றே சொல்லியிருந்தேன். ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் ஆனிச்சுன்னா நீங்கள் என்ட்ரி எடுங்க, அப்படி இல்லை அப்படின்னா இங்கே ரீட்ரேஸ் இங்கே வரப்போ இந்த லோவில் என்ட்ரி எடுங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி எதுவும் பிரேக் ஆகலை. ஸோ நீங்கள் வந்து இது வெயிட் பண்ணி பாருங்கள், வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வெயிட் பண்ணி பாருங்கள் இந்த ஸ்டாக்ஸ் எப்படி மூவ் ஆகுதுன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டாக்ஸ் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரீட்ரேஸ் மாதிரி கீழே வந்துட்டு மறுபடியும் பிரேக் ஆகும். ஒன்ஸ் இது பிரேக் ஆனிச்சுன்னா என்ட்ரி எடுங்க, அப்படி இல்லைன்னா இந்த கீழே டவுன் வரப்போ கிட்டத்தட்ட ஒரு 304 அண்ட் சம்திங் வரப்போ நீங்கள் என்ட்ரி எடுங்க. அப்படி இல்லைன்னா வெயிட் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த இப்போ மார்க்கெட் ஏதாவது கொஞ்சம் டவுன் ஆச்சுன்னா கண்டிப்பாக கீழே வரும். அப்போ எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க்கு வந்து கம்மியாகும். ஸோ அந்த உங்கள் ரிஸ்க் ஃபேக்டரை பேஸ் பண்ணி நீங்கள் என்ட்ரி எடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிசிஎக்ஸ் இந்தியா நான் வீடியோ போடுறப்போ 442 இருந்தது, இப்போ 437, நியர்லி ஒரு 5 பாயிண்ட்ஸ் டவுன் ஆகிருக்கு. இந்த ஸ்டாக் ரொம்ப நல்லா இருக்குது. வீக்லி பிரேக் அவுட்டு, நீங்கள் பாருங்கள் வீக்லியில் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். நான் சொன்ன மாதிரியே தான் பாருங்கள், ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இங்கே ஒரு கன்சாலிடேட் ஆகுது. ஒன்றும் இல்லை, இந்த ஹையை பிரேக் ஆகிடுச்சு, நல்ல கேண்டில் இங்கே மேலே வச்சுட்டாங்கன்னா என்ட்ரி எடுங்க. அப்படி இல்லைன்னா இங்கே ரீட்ரேஸ் ஆகிறப்ப இந்த லோவில் ஒரு என்ட்ரி எடுங்க. இல்லை இங்கே ரீட்ரேஸ் ஆகிறப்ப இங்கே லோவில் எடுக்காமல் இன்னும் கீழே போச்சுன்னா நீங்கள் என்ட்ரியை விட்டுருங்க, இந்த ஸ்டாக்கை விட்டுருங்க, ஸ்டாப் லாஸ் இதாகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்சார் டெக், இந்த ஸ்டாக் நான் சொன்ன மாதிரி பாருங்கள், இந்த ஹையை பாருங்கள், எப்பப்போ அந்த ஹையை டச் ஆகுதோ அப்பப்போலாம் செல்லிங் ப்ரெஷர் வருது. ஸோ அப்போ என்னன்னா ஒன்ஸ் இது ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது. இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் ஆச்சுன்னா எப்படின்னு நான் சொல்கிறேன்னா, சும்மா கேண்டில் இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி அனுச்சுனாலாம் நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது. க்ளோசிங் வந்து ஒரு நல்ல பெரிய பிக் கேண்டிலாக பிரேக் ஆகணும். அப்போ தான் நம்ம வந்து என்ட்ரி எடுக்க முடியும். அப்போ தான் என்ட்ரி எடுக்க முடியும், நல்லா ஒரு வேல்யூபிளாக இருக்கும். அப்படி இல்லைன்னா வெயிட் பண்ணுங்கள், இந்த ஸ்டாக் நல்லா கீழே வரப்போ அந்த லோவில் வச்சுக்கோங்க. அப்போ லோவில் வைக்கிறப்போ உங்களோட ரிஸ்க் ரொம்ப கம்மியாகும். அதனால தான் நான் வந்து ரீட்ரேஸ் ஆகிறப்போ லோவில் எடுங்க, அப்படி இல்லைன்னா இது பிரேக் ஆகிறப்போ எடுங்கன்றதை நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஷி சாங்வான், இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 3 நாள் நல்ல ஒரு கேப் அப்லேயே போயிட்டு நல்ல ஒரு இது கிடச்சி, அடுத்த பார்த்திங்கன்னா ஒரு 4 நாள் பார்த்திங்கன்னா நல்லா டவுன் ஆகிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டாக்கு பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரீட்ரேஸ் ஆகிட்டு இந்த லோவை எடுத்துகிட்டு தான் கண்டிப்பாக மேலே போவோம். அப்படி போகிறப்ப இந்த லோவில் எடுங்க. அப்படி இல்லை எனக்கு அப்படி இன்னும் பயமாக இருக்குது, மறுபடியும் கீழே போயிடும் அப்படின்னா இந்த ஹையை உடச்சிச்சின்னா என்ட்ரி எடுத்துக்கோங்க. ஆனால் நான் கொடுக்குறப்ப ஆஷிஸ் சாங் பார்த்தீங்கன்னா 471 இருந்தது, பட் இப்போ வந்து 459 இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 21 பாயிண்ட்ஸ் கிட்ட டவுன் ஆகிருக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்கள், நீங்கள் என்ட்ரி எடுத்துட்டிங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். இங்கே வந்துட்டால் ஒன்று ஆவரேஜ் பண்ணுங்கள் லோவில், அப்படி இல்லை அப்படின்னா இங்கே வந்து என்ட்ரி எடுங்க. இல்லை இந்த ஹையை பிரேக் ஆனிச்சுன்னா அப்போ என்ட்ரி எடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜிஎம் லீவ்ஸு, இந்த ஸ்டாக் நான் கொடுக்குறப்ப கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 811 சம்திங், பட் அங்கேருந்து பாருங்கள் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு இந்த ஸ்டாக்கு. அடுத்த நெக்ஸ்ட் டேவே நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட எவ்வளோ கொடுத்துருக்குன்னா 15% கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் டே ஸ்டார்டிங்கில் என்ட்ரி எடுத்திங்கன்னா ஒரு 15% கொடுத்துருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது நல்ல பையிங் ப்ரெஷரில் இருக்குது. அது 2 நாள் நல்ல ஒரு மூவ், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 நாளில் 35 to 40% கொடுத்தனால ஒரு 2-3 நாள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகிட்டு மறுபடியும் தான் மேலே இந்த ஸ்டாக்ஸ் போகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோத்ரேஜ் ஆக்ரோ நான் கொடுக்குறப்ப பார்த்திங்கன்னா 811 இருந்தது, இப்போ 789 இருக்குது. இது அப்படி தான் ரீட்ரேஸுக்கு தான் வருது. மார்க்கெட் எப்பயுமே ஒரு ஹை போயிடுச்சுன்னா அங்கே லிக்விடிட்டி கிடைக்காது. ஸோ லிக்விடிட்டி கிடைக்கலன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, மறுபடியும் லிக்விடிட்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே லிக்விடிட்டி இருக்கும். எல்லாருமே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு FIA இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஸ்டாப் லாஸ் ஆன் பண்ண தான் மறுபடியும் கீழே இறக்குவாங்க. ஸோ எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, நம்ம மாதிரி ரீட்டைலர்ஸ் பார்த்திங்கன்னா
டவுன் ஆகுதுன்னு சொல்லிட்டு எல்லாம் செல் பண்ண ஆரம்பிச்சோம். ஆனால் இங்கே வரப்போ தான் அவங்க வந்து ஃபுல்லாக பை பண்ணி மறுபடியும் மேலே மார்க்கெட்டை தூக்கிட்டு போவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூர்வா. இந்த ஸ்டாக் நான் கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா 520 கொடுத்தேன். நியர்லி இங்கே அது ஹை பார்த்தீங்கன்னா 569 கிட்ட போயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5% ஈஸியாக கெயின் பண்ணியிருக்கலாம். இன்னும் என்ட்ரி எடுக்கல, வெயிட் பண்ணால் கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். இந்த ஸ்டாக் கண்டிப்பாக இங்கேருந்து மறுபடியும் மேலே போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு மேன் இண்டஸ்ட்ரீஸ். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா பாருங்கள் நல்லா பிரேக் அவுட் ஆகிடுச்சு. இது ஒரு கன்சல்டேஷன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 13% ஒரே நாளில் ஏறி இருக்குது. ஸோ அந்த 13% ஏறினதுக்கு கொஞ்சம் கன்சல்டேட் பண்ணுவாங்க. கன்சல்டேட் ஆகிட்டு தான் மறுபடியும் மார்க்கெட் ப்ரீத் ஆகி தான் மேலே போகும். மார்க்கெட் ஒரே இதாக ஒன்றுமே மேலே போகாது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். இந்த ஸ்டாக்கு நல்ல ஸ்டாக்ஸு, வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனால் நம்ம ப்ரிப்பேர் ஆகிக்கலாம். ஒன்ஸ் மேலே போணுச்சுன்னா என்ட்ரி எங்கே எடுக்கணும், ஒன்ஸ் டவுன் போச்சுன்னா எங்கே ஸ்டாப் லாஸ் போகணும் நம்ம ப்ரிப்பேர் ஆகிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உமங் டைரி. இந்த ஸ்டாக் நான் கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா 116 இருந்தது, இப்போ 114 இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கன்சாலிடேஷனை எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ தான் மார்க்கெட் இன்னும் நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கும். இந்த கன்சல்டேஷன் எப்போ பிரேக் பண்ணணும்னா வெயிட் பண்ணி பார்க்கணும். இது நாளைக்கே கூட, மண்டே கூட பிரேக் ஆகலாம், இல்லை 1 வீக் ஆகலாம், இல்லை 2 வீக்ஸ் ஆகலாம். பட் ஆனால் வெயிட் பண்ணி தான் நம்ம போகணும். மார்க்கெட்டை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பேஷன்ஸாக இருக்கோமோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸும் ரிவார்ட்ஸும் கொடுக்கும். ஆனால் நம்ம கரெக்டான ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணணும். இந்த மாதிரி பிரேக் அவுட் ஸ்டாக்ஸை நிறையா பார்க்கணும் அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.